தூங்கடா டேய், சீக்கிரம்டா. மறந்துட்டாடுறா அவனை. டேய், அவன் ஒருத்தன் தான்டா. ஜோன் வேற பக்கத்தில் வருதுடா. சீக்கிரம் போய் கில் எடுங்கடா. டேய், என்னை ரிவ்யூவும் பண்ண முடியாதுடா. நீ ஒரே ஒரு ஆள் தான்டா. டீமே நீ தான்டா காப்பாற்றணும். என்னடா இதெல்லாம்? நீ என்னடா பைத்தியம் மாதிரி ஃபோனை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் கத்திக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க? அப்பா, என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க. நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு இருக்கேன். கடவுளே, நீ எப்போலாம் இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடு அப்போல்லாம் என் வயிறு எரியுதுடாடே. அப்பா, என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக டிஸ்கஸ் பண்ணோன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்டில் என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமாடா உனக்கு? எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனையே வச்சுட்டு உட்காந்துருக்க. அப்பா, சும்மா சில்லியாக பண்ணிட்டு இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெளியே புயல் அடிக்குதுடா, வந்து வெளியே பாரு. அப்பா, எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்க. நான் ஃபேஸ்புக்கில் போட்டு நிறையா லைக்ஸ் எடுத்துப்பேன். டேய், 2 நாள் பவர் கட் ஆஃப்னு சொல்கிறாங்கடா. ஓ மை காட், 2 நாள் பவர் கட்னா என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இறங்கிடுமே. ஐயோ, 2 நாள் நான் என்ன பண்ணுவேன்? என் கையெல்லாம் நடுக்குமே. ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ், என் மொபைல். ஐயோ இப்ராஹிம், நீ ரொம்ப ஃபோன் அடிக்ட் ஆகிட்டடா. உனக்கு கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் தேவைப்படுது. நான் இவனை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயே ஆகணும். டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், என் பையனுக்கு உங்கள் அட்வைஸ் முக்கியமாக தேவைப்படுது. இவன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கேம்ஸ் விளையாடுறான், செல்ஃபோனே எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கான் டாக்டர். இவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் டாக்டர். இல்லை, எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஒரு C டைப் சார்ஜர் இருந்தால் மட்டும் கொடுங்க டாக்டர். ஓ, இதுதான் ப்ராப்ளமா? ஓகே சார், நான் இவனை ட்ரீட் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுறேன். டாக்டர், மெசேஜ் பண்ணுவீங்களா இல்லை எனக்கு கால் பண்ணுறீங்களா டாக்டர்? சார், நீங்கள் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள் சார். தானாகவே உங்கள் பையன் சரியாயிடுவான். சாரி சார். தம்பி, உன் பேர் என்ன? ஹலோ சார், என் பேர் இப்ராஹிம் _ராக்ஸ். _ராக்ஸ் இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா வச்ச பேரா? இல்லை சார், எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் இப்ராஹிம். மை இன்ஸ்டா ஐடி இஸ் இப்ராஹிம் _ராக்ஸ். நீங்கள் என்னை இப்படியும் கூப்பிடலாம். ஓகே, ஐ எம் கிளியர் நவ். Hello doctor. சிஸ்டர், அவங்கள என் கேபினுக்கு அனுப்புங்க. Sir, everyone sir? எஸ், இங்கே ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ எல்லாரையும் அனுப்புங்க. Okay sir. டாக்டர், இவங்களாம் யாரு? இவங்க எல்லாரும் என் ரீசன்ட் பேஷண்ட்ஸ். ட்ரீட்மெண்ட்காக என்கிட்ட வந்துக்கிறாங்க. சார், இவர் ஏன் தனியாக பேசிட்டு இருக்காரு? Hi dude, now office work is over. I'm ready for the next project. You can email me. I'm so glad. Wait. My mom is another line. Please forgive me. I'm on the way. There is a buffalo on the way. சார், இவர் என்ன சார் சொல்கிறாரு? இவருடைய இயர்ஃபோன் அன்கண்டிஷனால யூஸ் பண்ணதால் இவர் இப்படி ஆகிட்டார். இப்போது இவர் ப்ளூடூத் யூஸ் பண்ணலைனாலும் இவருக்கு இப்படித்தான் பேசிட்டு இருப்பார். சார், நானும் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறேன். நானும் இப்படி ஆகிடுவேனா சார்? Definitely. சார், இவர் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு? இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? Hey dude, come on. Let's take a selfie. சார், இவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு பயமாக இருக்குது. என்னை விட சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இவர் நிறையா செல்ஃபி எடுப்பார். மட்டும் இல்லை, ஃபன்னி ஃபேஸஸ் செல்ஃபி எடுத்து இவர் ஃபேஸ் இப்படி ஆகிடுச்சு. இப்படிலாம் என் ஃபேஸை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல சார். இவர் என்ன சார் பண்ணுறாரு? ஹீ இஸ் மெசஞ்சர் மென்டல். அப்படின்னா என்ன சார்? நீ அவர்கிட்ட போய் பேசு, உனக்கு தானாக புரியும். ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? IAM FINE WHAT ABOUT YOU MY FRIEND. என்ன? He said, I am fine. What about you, my friend? ஓ, இவர் இப்படி தான் பேசுவாரா? சுரா சாபுல. சார், யார் சார் இவர்? என்ன அடிக்கிறாரு சார்? இவனை விட சொல்லுங்க சார். இவர் இதை வேணும்னு பண்ணலை. இவர் ஒரு கேமர் மென்டல். என்ன? இவர் பப்ஜி விளையாடி இப்படி ஆகிட்டார். நான் அவனை விட மாட்டேன். ஐ வில் கில் யூ. புர்றா அவனை. சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நானும் இந்த மாதிரி ஆகிடுவேனா சார்? Definitely. சார், இனிமேல் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் சார். இனிமேல் கேமும் விளாட மாட்டேன் சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். நானும் இப்படி ஆகிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். நோ இப்ராஹிம், நீ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணால் நீ இந்த மாதிரி எல்லாம் ஆக மாட்ட. டெக்னாலஜி ஒரு நல்ல அடிமை, ஆனால் ஒரு மோசமான எஜமா. ஸோ அதை நம்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்தணுமே தவிர நம்ம லைஃப்பை அழிக்க இல்லை. யூஸ் யுவர் செல்ஃபோன் ஒன்லி வென் நீடட். டோன்ட் லெட் இட் வேஸ்ட் யுவர் வேல்யூபிள் டைம். Keep your phone away while studying or eating. Focus on the moment. Set limit for screen time to protect your eyes and mind. Use your phone smartly, not endlessly. Remember, the phone is a tool. Don't become its slave. குட் ஈவினிங் டு ஆல். இப்போ இவங்க என்ன ட்ராமா பண்ணா, நிறைய என்ன பண்ணுறோம், ஃபோனை கொடுத்து நம்ம தான் வீணாக்குறோம். படிக்கலையா, சரி, முதல்ல சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம முதல்ல குழந்தைங்க சாப்பிட்லன்னா மொபைல் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. நமக்கு சாப்பிட்றது தானே முக்கியம், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் தொல்லை பண்ணுறாங்களா, தொல்லை பண்ணாமல் இருக்கணும்னா மொபைல் கொடுத்துடணும். அப்போ நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க. படிப்பில் ஏதாவது டவுட் கேட்குறாங்களா, மொபைலுக்கு கொடுத்துருவோம். இப்படி கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள ரொம்ப நேரம் ஆன் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ நேரம் அவங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்காமல் விட்டுட்ருக்கோம். அப்படி நம்ம கவனிக்காமலே இருந்தோம் அப்படின்னா இந்த ட்ராமாவில் பார்த்த மாதிரி என்ன ஆகிடுவாங்க, அவங்களும் அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்க மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள நம்ம எப்போவுமே பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த ட்ராமாவில் வர டாக்டர் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் அப்படின்றது ஒரு நல்ல அடிமை, பட் மோசமான எஜமான். ஸோ அடிமையாக இருக்கிற ஃபோனை நம்ம அடிமையாகவே வச்சுருப்போம், நம்ம அதுக்கு அடிமையாக ஆகக்கூடாது. ஸோ அளவாக பயன்படுத்துவோம், அழகாக வாழ்வோம். நன்றி.